உன் வெட்டத்தை வேடிக்கை பார்த்தேன் மயங்கினேன். ஒரு ஞாபக அலையென வந்து என் நெஞ்சினை நனைத்தவள் நீயே. என் வாலிப திமிரினை உன்னால் மாற்றினேன். பெண்ணாக இருந்தவள் உன்னை நான் இன்று காதலி செய்தேன். உன்னோட அறிமுகத்தாலே நான் உன்னில் மறைமுகமானே. நரம்பெல்லாம் பா ரொம்ப பசிக்குதுப்பா, அதில் சாப்பிடணும் வேக வேகமாக. ஞம் 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 ஞம். வாடா, ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இல்லைன்னா அந்த வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டே இருப்பாங்க, நம்மளால சாப்பிடவும் முடியாது, ஒன்றும் முடியாது. அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு முடிச்சாச்சுப்பா. இப்போ நிம்மதியாக போய் ரூமில் போய் படுத்துக்கணும், வெளியே வரவே கூடாது இனிமேலாம். சரி, உள்ளே போயிட்டு அவனுக்கு ஒரு மெசேஜ் போட்டு பார்ப்போம், வீட்டில் பேசினானா இல்லையான்னு கேட்கணும். கேட்டால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்க முடியும், இல்லைன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. பிரியா எங்கே தான் இருக்காளா? சரி, பட் நம்மளை பேசி பார்ப்போம். பிரியா, பிரியா. சொல்லுங்கள் சித்தி. ஆமாம் பிரியா, நீ ஒரு பையனை லவ் பண்ணுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க, உண்மையா பிரியா? ஆமாம் சித்தி, லவ் பண்ணுறேன் தான். சரி, அந்த பையனுக்கு எந்த ஊருமா? நம்ம பக்கத்து ஊர் தான் சித்தி. அங்கே ஒரு பெரிய வீடு இருக்குல்ல நம்ம பக்கத்து ஊரில், அந்த வீட்டு பையன்தான். அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன். அவங்க அப்பா அவங்க தங்கச்சியில் நல்லா பேசுவாங்க, ஆனால் அவங்க அம்மாக்கிட்ட மட்டும் நான் பேசுனதில்லை. அப்படியா? சரி சரி. அந்த பையன் குடிப்பான்னு சொல்கிறாங்களாம்மா, உண்மையாம்மா? ஆமாம், நானும் கேட்டேன் சித்தி, எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. இப்போ இவங்க சொன்னதுக்கப்புறம் நானும் கேட்டேன் அவங்கக்கிட்ட. ஏதாவது ஃபங்க்ஷன் டைமில் குடிப்பேன், அவனை தான், மிச்சப்பட்டு நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? சரி. அப்புறம் ஏதோ சண்டை போட்டாங்கன்னு சொன்னாங்களே, அது? ஆமாம், அதுவும் கேட்டேன். அவங்க தங்கச்சி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு இது பண்ணாங்க போல இருக்குது, அதனால் அவங்கள 2 தட்டை தட்டுறதுக்காக சண்டை போட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? சரி சரி. அப்போது உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்குன்னா நீ நேராக வீட்டில் போய் பேசியிருக்கலாம்ல, அவங்களே கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. நீ எதுக்கு இப்படி இல்லாட்டி இவ்வளோ ரூடாக கண்டிப்பாக பேசி ஆகணுமா கண்டிப்பாக நீ? இல்லை சித்தி, அது ஒரு கோவத்தில் பேசிட்டு. என்ன கோவம் உனக்கு பிரியா? நமக்கு ஒன்று வேணும்னா நம்ம அதை பொறுமையாக இருந்து நம்ம வாங்கிக்கணும், சரியா? நானும் அப்படி தான் பொறுமையாக இருந்தால் பார்த்தேன். பொறுமையாக இருந்து தான் எங்கள் வீட்டில் நான் கேட்டு கல்யாணம் பண்ணேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓகே. எங்கே உங்கள் சித்தப்பா வீட்டில் மட்டும்தான் ஓகே சொல்லலை, அதனால தான் நாங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணோம். மிச்சப்படி எங்கள் வீட்டில் எல்லா சப்போர்ட்டும் இருந்துச்சு எனக்கு. நீ நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாரோடைய வெறுப்பையும் நீ சம்பாதிக்கிற, ஒருத்தங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற. பெரிய பங்குன்னு மரியாதை இல்லை, பெரியம்மாங்கிறது மரியாதை இல்லை, அண்ணன்னு மரியாதை இல்லை, எல்லாத்தையும் எடுத்து பேசுகிற. வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்கிற, இது உன் வீடுன்னு சொல்கிற. அப்போ எல்லாரும் பாசமாக நம்மளை வளர்த்துருக்குறாங்களே, அப்போ அவங்களுக்கு நீ மரியாதை கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? இப்படியா பேசுகிறது? இல்லை சித்தி, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், எனக்கே அது தோணுது. இருந்தாலும் எனக்கு ஏன்னு தெரியல அப்படி பேச வருது. லவ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது, சரியா? அது எல்லாருக்கும் இயற்கையாக வர்றது தான், அது எந்த பிரச்சனையுமே கிடையாது, சரியா? ஆனால் அது வந்தால் ஏன் நம்ம அப்படி தான் இருக்கணும்னு அவசியமும் கிடையாது. தனியாகவே இருக்கணும், எல்லாரும் மேலேயும் எரிஞ்சு விழணும், அப்படிலாம் இருக்கணும் அவசியமே கிடையாது. நீ ஏன் அப்படி இருக்கிற? நான் தான் லவ் பண்ணேன், நான் அப்படியா இருந்தோம். நாங்கள்லாம் எல்லாருக்கிட்டையும் பாசமாக அன்பாக பேசி பழகி எல்லாருக்கிட்டையும் ஒற்றுமையாக இருந்தானா அவங்களே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நீ இப்படி இருந்தேன்னா உனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவான் சொல்லு? ஆமாம் சித்தி, நான் பண்ணது தப்பு தான், எனக்கு தெரியுது. இருந்தாலும் எனக்கு என்ன பண்ணணுன்னு எனக்கு தெரியல சித்தி. சரி, இப்போ என்ன முடிவு எடுத்திருக்க? நீ என்ன முடிவு எடுக்குன்னு எனக்கு தெரியல சித்தி. நீ ஓடி போகணும் மட்டும் நான் நினச்சிடாத பிரியா. இப்போ நீ காலேஜ் 2nd இயர் தான் படிச்சுட்டு இருக்க. இப்போவே நீ ஓடி போய் கல்யாணம் பண்ணி என்னத்தை சாதிக்க போகிற? முதல்ல காலேஜ் முடிச்சு நல்லா வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. இப்போவே ஓடி போய் கல்யாணம் பண்ணணும்னு அவசியமா பிரியா உனக்கு? ஏன்னா இப்போ அந்த பையனும் செட்டில் ஆகிருக்க மாட்டேன், ஏன்னா அவனும் படிச்சுட்டு தான் இருக்கிறான். அவனுக்குன்னு ஒரு வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா நீ அவனை நம்பி போகலாம். இப்போ நீ அவனை நம்பி போனாலும் அவனுக்கு ஒரு வேலை இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நீ அவன் குடும்பத்தை நம்பி தான் போய் ஆகணும். அதனால தான் சொல்கிறோம், நீ உழைச்சி வேலைக்கு போய் அந்த சம்பவத்தில் நீயும் வேலைக்கு போகலாம், அவனும் வேலைக்கு போகலாம். அந்த தைரியத்தில் நீ அவங்ககிட்ட போகிறதுல பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ இப்படி பண்ணினா கண்டிப்பாக உனக்கு தான் பிரச்சனை. அதனால் நல்லா யோசித்துக்க. சரிங்க சித்தி. சரி, நீ நல்ல முடிவாக எடுப்பான்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் உன்ட்ட அப்புறமா பேசுகிறேன், சரியா? சரிங்க சித்தி. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி, ரூமுக்கு போயிட்டு அவன்கிட்ட பேசிவிட்டு என்ன முடிவு எடுக்கலான்னு பார்ப்போம். இவங்க சொல்கிறது சரிதான், ஆனால் எனக்கு ஒரு வாரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது? அதுதான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது. இதுக்கு அவனை கல்யாணம் பண்ணி நம்ம அங்கேருந்து படிக்க போகலாமே. அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எனக்கு காலேஜ் படிக்க வச்சான்னு அவன் படிக்க வச்சானே, எல்லாம் ஒன்று தானே.
சரி அவங்ககிட்ட பேசி பார்ப்போம். ஹலோ பேபி. சொல்லிச்சுல்லோம். என்னாச்சு? எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா மறுபடியும்? இல்லை பேபி, எந்த பிரச்சனையும் பண்ணலை. நீ உங்கள் வீட்டில் பேசிட்டியா? உங்கள் அப்பாட்டையும் உங்கள் தங்கச்சிட்டையும் சொன்னியா? நான் அப்பாட்ட சொல்லிட்டேன். அப்போ ஓகே சொல்லிட்டாங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி நீ வந்துடுங்க, எங்கள் அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம 2 பேரும் மேஜர் தானே, அதனால் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களாம். அதனால் எங்கள் அப்பா மேரேஜ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பிரச்சனையே இல்லை. என்ன பேபி சொல்கிற, நிஜமாவா? ஐயோ சூப்பர் பேபி. நான் எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்கன்னா நான் உடனே வந்துடுறேன். சரியா? எனக்கு இங்கேருந்து எப்போ போகலான்னு தான் இருக்குது. இவ்வளோ நேரம் எங்கள் சித்தின்னு ஒரு சித்தி வந்து பேசிகிட்டு இருந்துச்சு. அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் கேட்குறது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்ன பண்ணுறது, அவங்க பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு நானும் தலையாடிக்கிட்டே உட்காந்துக்கிட்டேன். அவங்க பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை பேபி. அடப்பாவி, இவ்வளோ நேரம் நான் உனக்கு அட்வைஸ் பண்ணா நீ என்னையே இப்படி பேசுகிற பார்த்தியா? உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதால தப்பே கிடையாதுடி. நான் இப்போவே போகிறேன், இப்போவே போய் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறேன். நல்ல மாப்பிளை பார்க்க சொல்கிறேன். நான் உனக்காக சப்போர்ட் பண்ணி அவங்ககிட்டலாம் பேசலாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்படி பேசுவோம் நினச்சி பார்க்கல. சரி பேபி, அப்போ உங்கள் அம்மாட்ட சொன்னீங்களா இல்லையா? அது அப்பா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. அப்பா சமாளிச்சுப்பாங்க. அப்பாவை சொன்னாலே அம்மா கேட்டுப்பாங்க. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம் பேபி, இது இவ்வளோ சீக்கிரமாக நடக்க போகுதுன்னு எனக்கு நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஜாலியாக இருக்குது எனக்கு இப்போவே. சரி சொல்லும். சாப்பிட்டே சொல்லும். சாப்பிடாமலாம் இருக்காது. சரியா? நேரத்துக்கு நேரம் கரெக்டாக சாப்பிடு. அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, நீ அதெல்லாம் கண்டுக்காத. என்ன நடந்தாலும் என்கிட்ட ஃபோன் பண்ண. அப்பா ஃபோன் பண்ணி அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. சரியா? சரி பேபி, அவங்க என்ன பேசினாலும் நான் அவன்கிட்ட அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கிறேன். சரியா? நான் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா பேபி? எனக்கு சாப்பாடே இறங்கவே இல்லை செல்லும். நீ அங்கே எவ்வளோ கஷ்டப்படுன்னு நினச்சி எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக ஆயிடுச்சு. அதனால் நான் சாப்பிடவே இல்லை இன்ன வரைக்கும். ஆனால் என்ன பேபி இப்படி இருக்கிற? நீ ஒழுங்காக போய் சாப்பிடு ஃபஸ்ட்டு. சரியா? என்ன நினச்சி நீ ஃபீல் பண்ணாதனா? அப்பப்போ அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் என்ன நடக்குது, என்ன விஷயம் அப்படின்ட்டு. சரியா? அதனால் நீ சாப்பிடாமலாம் இருக்காது. நீ நல்லா சாப்பிட்டு நல்லா இரு. சரியா? நான் ஏதாவது பிரச்சனை மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இப்படின்னு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் கிளம்பி வந்துடுவேன். சரியா? சரி செல்லும். பார்த்து பத்திரமா இரு. நான் உன்னை அப்புறமா பேசுகிறேன். சரியா? சரி பேபி. அண்ணே, என்ன முடிவுன்னு எடுத்துருக்கீங்க? ஓகேவா? இப்போ பொண்ணு பார்க்க வர சொல்லிடலாமா? அதான் தெரியலடா, என்ன முடிவு எடுக்கலான்னு எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாகவே இருக்குது. பெரியாத்தா, நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? சின்ன பொண்ணு சும்மா இது சீரியஸாக பேசிட்டு இருக்கோம்ல. நீ சும்மா இரு, நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன். சொல்லுமா. அத்தான், விஷயம் தெரிஞ்சதும் நான் போய் பிரியா கிட்ட தனியாக போய் பேசினேன். அத்தான், நான் சொல்கிற அட்வைஸ்லாம் பண்ணேன். சரின்னு சொன்னான். அப்புறமா அந்த பையன் குடிப்பானா, அப்போ சண்டை போடுவானா, அதெல்லாம் கேட்டேன். குடிக்கிறதுனா ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் குடிப்பேன் அப்படின்னானா. அப்புறமா சண்டை வந்து அவங்க தங்கச்சி யாரோ இது பண்ணாங்க போல இருக்குது. அதனால தான் போய் அந்த பையனை அடிச்சிருப்பான் போல இருக்குது அப்படி சொன்னான். சரி அப்போ நல்ல பையனை தான் சொல்லிட்டு நான் அவளுக்கு அட்வைஸ் பண்ணேன். ஆனால் அவள் அதுக்கு ரூம்குள்ளே போய் அந்த பையன்கிட்ட என்ன பேசுனா தெரியுமா அத்தான்? என்னவா பேசுனா? நான் சொன்ன விஷயத்தை அவள் பெருசாகவே எடுக்கல தான். அவள் இஷ்டத்துக்கு அவன் அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறா. நான் சொன்ன விஷயத்த அவள் சொல்கிறான் அந்த பையன்கிட்ட. எங்கள் சித்தியோட வெள்ளையார வந்து அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிப்பேற்றிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா அத்தான். அதனால் அவள் வந்து கண்டிப்பாக ஓடி போயிடுவாங்கிற முடிவில் தான் இருக்கா அத்தான். அதனால் சீக்கிரமாக நீங்களே ஏதாவது நல்ல முடிவு பாருங்க அத்தான். அதுவும் இல்லாமல் என்னுடைய விஷயத்தை வச்சு நான் சொல்லி அவள்கிட்ட பேசியிருக்கேன் தான். இருந்தாலும் அவள் கேட்குறதா இல்லை தான். அதனால் நீங்களே கொஞ்சம் நல்ல முடிவாகவே எடுங்க. நீ சொல்கிறது சரிதான் பெரிய பொண்ணு. அப்போ ஓகே வர்க்கீஸு, நீ அந்த பையனை வர சொல்லிடு. இப்போவே பொண்ணு பார்க்க வந்து பூ வச்சிடலாம். ஒரு 3 நாளில் கல்யாணங்கிற மாதிரி முடிவு பண்ணிடலாம். சரியா? இல்லைனா 1 வாரம். ஓகேவா? அந்த பையன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லியே கூப்பிட்டு வந்துடு. அப்புறம் எதுவும் பிரச்சனை ஏற்படாது. இல்லை? சரிங்கண்ணா. சரி, நான் அப்படி பேசிக்கிறேண்ணா. தம்பி, உனக்கு இதில் முழு சம்மதம் தானே? ராணி உனக்கும் தானே? அண்ணா, நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தாண்ணா. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைண்ணா. ஆமாத்தா, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவள் நம்ம வீட்டு மானத்தாவை கேவலப்படுத்தாமல் இருந்தாலும் எனக்கு போதும் தான். சரிம்மா. சரி, இப்போ 5 மணிக்கு அந்த பையனை நாங்கள் வர சொல்லிடுவோம். அதுக்குள்ளே நீங்கள் அவளை ரெடி பண்ணி வச்சுருங்க. சரியா? சரிங்கத்தான். வீட்டில் அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அடினீங்களே. சரி, நானே என்ன பண்ண தெரியாமல் இருந்தேன்டி. காலையில் சரி அண்ணா வந்து கூப்பிட்டாங்க, நாங்கள் கிளம்பலாம் ரெடியாக இருந்தோம். அப்போ தான் அவள் எங்கள் அப்பா கிட்ட பேசின பேச்சை கேட்டா எவ்வளோ கஷ்டமாயிடுச்சு தெரியுமாடி. என்னால் இங்கே தாங்க முடியல. இந்த கஷ்டத்தில் உங்களுக்கு எப்படி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுவேன். அப்புறமா எல்லோரும் வந்தாங்க, உங்கள் அம்மா வந்தாங்க, நீ உங்கள் அம்மா கூட வருவேன்னு பார்த்தேன், நீ வரல. அப்புறமா எல்லார்ட்டையும் வந்து பேசி எவ்வளோ பிரச்சனையாயிடுச்சு ஆச்சு தெரியுமா. பாரு, சாரி பாரு. எதுக்குடி சாரி? நான் தாண்டி ஒட்டி சாரி கேட்கணும். உன்னை விட்டுட்டு நாங்கள் வந்தது தப்பு தாண்டி. அதுக்குன்னு நீ கோவத்தில் என்னை பார்க்க கூட நீ வரலல்ல.
அதுக்கு தாண்டி சாரி கேட்குறேன். நான் ஒரு கோவத்தில் வராமல் இருந்துட்டேன். நான் வராமல் இருந்தது தப்பு தான். சாரிடி. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. இப்போ வீட்டில் நடக்கிற பிரச்சனைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்குடி. ஆமாம் பாரு, ஒரு விஷயம் கேள்விப்பட்டது உண்மையா? என்னடி விஷயம்? அதான் தினேஷ் அண்ணாவுக்கும் உனக்கும் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமாடி, நடந்ததுலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுதான். எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுல எல்லாருமே ஓகே சொல்லிட்டாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவன் பிரச்சனையை பார்க்கும்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி. ரொம்ப பயமாக இருக்குடி. சரியாயிடும் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும்டி. சரி, என்ன நடக்குன்னு பார்ப்போம். வீட்டில் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதுதாண்டி நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன், வீட்டில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு. கவலைப்படாதடி, வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நல்ல முடிவாக தான் எடுப்பாங்க. ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, கண்டிப்பாக வேற ஒருத்தவங்களை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கும் அதே தான் தோணுது. கண்டிப்பாக வேற ஒருத்தங்க தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. சரி பாப்போடி என்ன நடக்குதுன்ட்டு. ஏடி பாரு, அவளை எங்கடி? ஆமாம், அவள் பாத்ரூம் போனாமா. சரி, இன்னைக்கு சாயங்காலம் வந்து அவளை மாப்பிள்ளை பார்க்க வராங்க சரியா? நீங்கள் 3 பேரும் அவள் கூட இங்கேயே இருங்க. அவளை இங்கேயும் வெளியே போக விடாதுங்க. முக்கியமாக ஃபோன் பேச விடாதுங்க சரியா? இங்கேயே இருங்க. அவகிட்ட இப்போ நான் சொல்லிட்டு தான் போவேன் சரியா? சாயங்காலம்னா இப்போவே மணி 3 ஆச்சுல்ல, ஒரு 4-5 மணி போல் வருவாங்க. நான் இப்போ அவளுக்கு சாரியும் நகையும் எடுத்தாரேன். அதை வந்து அவளுக்கு கெட்ட சொல்லுங்கள், கட்டிட்டு ரெடியாக இருக்க சொல்லுங்கள். வேறு எதுவும் அவட்ட பேசாதீங்க சரியா? சண்டை போடாதீங்க. அவள் என்னமோ பண்ணிட்டு போட்டோம், அதை நான் போயிட்டு ரெடியாக இருக்கணும் கண்டிப்பாக சரியா? என்னம்மா திடீர்னு? இல்லை பாரு, அவள் பண்ணுறதை பார்த்தா கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. அதனால் பெரியவங்க எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட வந்து போய் வராங்க, பொண்ணு பார்க்க வராங்க மட்டும் தான் சொல்ல போகிறோம். ஆனால் பூ வச்சுட்டு பட்டு கட்டிட்டு போக போகிறாங்க. கல்யாணம் எப்போன்னு இன்றைக்கி முடிவு பண்ணிடுவாங்க பாரு. அப்படியாம்மா? சரிம்மா சரி. சரி, உங்கள் 3 பேத்துக்கு தாவணி அங்கே ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து கட்டியாங்க சரியா? அவட்ட சொல்லிவிட்டு அவளுக்கு ரெடி பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்களும் தாவணி எடுத்து கட்டிக்காங்க சரியா? சரிங்கம்மா. என்ன எதுங்க மூணு நம்மளை அப்படி பார்க்குதுங்க? சரி, அவங்க என்ன பார்த்தா நமக்கு என்ன? நம்ம இப்போ என் பாட்டுக்கு வந்து ஃபோன் பார்ப்போம். பிரியா, ஒரு விஷயம் அவங்கள்ட்ட சொல்லணும். அம்மா சொல்லிட்டு போனாங்க. என்ன விஷயம் சொல்லு. இன்னைக்கு சாயங்காலம் அவனை மாப்பிள்ளை பார்க்க வராங்களா, அவனை ரெடியாக இருக்க சொன்னாங்க. என்ன சொல்கிற நீ? ஆமாம், மாப்பிள்ளை பார்க்க வராங்களா, பீரோட அவனுக்கு நகையும் ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கிறாங்க. அதை எடுத்து கட்டிட்டு இருக்கணுமா. சாயங்காலம் மாப்பிள்ளை பார்க்க வராங்களாம்மா. ரெடியாகிரு. மணி இப்போ 4 ஆயிடுச்சு. 5 மணிக்கு வராங்க. ரெடியாக சாரி கட்டு, நான் உங்களுக்கு ஹேர் ஸ்டைலாக பண்ணி விட்றோம். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா? ஒன்றும் கேட்காம உங்கள் இஷ்டத்துக்கு ஒவ்வொன்றா பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஹலோ, நீ முதல்ல அமைதியாக இரு. முதல்ல நீ லவ் பண்ணினா ஒழுங்காக சொல்லியிருக்கணும். 2-3 டைம் நானே உங்ககிட்ட கேட்டிருக்கேன். அப்புறம் சரணாவே உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க. நீ அப்பாவே உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா பிரச்சனை இருந்திருக்காது. நீ எந்த உண்மையும் சொல்லாமல் எல்லாருக்கிட்டும் எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இன்றைக்கி நீ பேசுனியே பேச்சு, அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க காலேஜ் முடிச்சதும். உன் பேச்சுக்கு நீ இப்படி இருந்தால் அப்படி தான் இருக்கணும். அதான் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ, ரொம்ப ஓவராக பண்ணாதேடி. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த பையனை ஓகே சொல்லிட்டாங்கன்னு ஓவராக சீன் படாத. ஆமாம், நானும் தான் லவ் பண்ணேன். நான் என்ன ஒன்றை மாதிரியே நடந்துக்கிட்டேன், ஒன்றை மாதிரியே உட்காந்து ஒளிஞ்சு ஃபோன் பேசிகிட்டு இருந்தேன். நான் எதுவுமே பண்ணலையே. எல்லாத்தையும் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தேன். எதுவுமே ஒளிஞ்சு நான் எதுவுமே பண்ணவே இல்லையே. நானே வீட்டில் எல்லாரையும் சொல்லி நானே எல்லாத்துக்கும் ஓகே வாங்கணும்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி முடிவு பண்ணி வச்சுருந்தேன். நீ இன்னைக்கு பார்த்து இப்படி பண்ணேன். இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து எனக்காக பேசினாங்க. பேசி எல்லாருக்கும் சமாதானம் வாங்கினாங்க. ஒன்னே முதல்ல கிடையாது சரியா? நீ அந்த பையனை லவ் பண்ணி சொன்னியே, அப்போ லவ் பண்ணப்பவே நீ வந்து வீட்டில் ஓகே வீட்டு சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து பேசியிருந்தாங்கன்னா காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அவங்க ஒத்துப்பாங்க வீட்டில் உள்ளவங்களே. ஆனால் நீ எப்படி எதுவுமே பண்ணாமல் உட்காந்து திருட்டு நம்ம ஒவ்வொரு பேச்சாக பேசிட்டு இருந்தீங்கன்னா நீ பேசுறத நான் எத்தனை டைம் கேட்டிருக்கேன் தெரியுமா? பாரு, சரஸ் சித்தியும் லட்சுமி சித்தியும் கேட்டிருக்காங்க. பார்த்து கேட்டியே இல்லையே நீ அவங்க பேசினதை? நீ எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் மாற்ற மாதிரி தான் பேசியிருந்துருக்கும். உன் நடவடிக்கை சரியில்லாமல் எல்லாருமே உன்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க தெரியுமா? நீ எல்லாத்தையும் நார்மலாக பேசிட்டு நார்மலாக இருந்தீங்கன்னா உன் மேலே சந்தேகம் வந்திருக்காது, எதுவும் வந்திருக்காது. நீ நடந்துக்கிற விதம் தான் தப்பு, தெரிஞ்சுக்க. அப்புறம் நீ இல்லாட்டி இன்னைக்கு பேசின விதமாக ரொம்ப தப்பு. இப்படி இருந்தீங்கன்னா நீ நல்லா வாழ முடியாது சரியா? பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. நிறுத்து, ரொம்ப ஓவராக பேசாத சரியா? இன்னைக்கு எப்படி பொண்ணு பார்க்க வராங்க நான் பார்க்குறேன்டி. நீ இவ்வளோ பேச்சு பேசுறீங்க. நீ பேசிட்டு போகும்போது ஒரு நிமிஷம் நீ திரும்பி பார்த்தியா? நீ ஒரு நிமிஷம் நீ திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு நீ பேசியிருக்க மாட்டேன். ஏன் அப்படி என்ன நடந்துச்சு? ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தியான்னு கேட்டுட்டு இருக்கேன். நீ போனதும் அப்பாவுக்கு என்ன பண்ண தெரியாம அப்பா மயங்கி விழுந்துட்டாங்க தெரியுமா? அப்பா எப்படி இருந்தாங்க தெரியுமா? எந்திக்கவே இல்லை. நாங்கள் எல்லாரும் அவளே அழுது அப்பா எந்திங்க எல்லாரும் அழுதாங்க தெரியுமா? அப்பா எந்திக்கவே இல்லை. ரொம்ப நேரம் கழிச்சு தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறம் தான் அப்பா எந்திரிச்சாங்க தெரியுமா? ஆனால் நீ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. உன் இஷ்டம் போல உன் இஷ்டத்துக்கு நீ என்னமோ பண்ணினா வீட்டில் நிலைமை யார் பாப்பா சொல்லு? நீ மூத்தவ தானே, நீ தானே எல்லாத்தையும் பார்க்கணும். நீ பாத்தியா? என்ன சொல்ற? அப்பா மயங்கி விழுந்தாங்களா? அப்பாவுக்கு என்னாச்சு? சொல்லிடி, என்னாச்சு? ரொம்ப பாச
பாசம் இருக்க மாதிரி சீன் போடாதடி நீ. உண்மையான பாசம் இருந்துச்சு நீ அப்பா கிட்ட அப்படி பேசியிருக்க மாட்டேன், பெரியப்பா கிட்ட அப்படி பேசியிருக்க மாட்டேன், அண்ணன் கிட்ட அப்படி பேசியிருக்க மாட்டேன், பெரியம்மா கிட்ட அப்படி பேசியிருக்க மாட்டேன், யார்கிட்டையும் நீ அப்படி பேசியிருக்க மாட்டேன் மரியாதை இல்லாம. உனக்கு யார் மேலேயும் பாசம் ஒன்றும் கிடையாது. நீ ரொம்ப சீன் போடாத சரியா? நீ யாருக்கு என்னன்னு உனக்கு என்ன கவலை? நீ எந்த கவலையும் இல்லாமல் திருப்பி உள்ள உட்காந்து அந்த பையன்கிட்ட பேசிட்டு இருந்தியா? நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்தேன். ஏய் நிஜமா இப்படிலாம் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கலடி. அப்பாவுக்கு ஒன்றும் இல்லை, அப்பா சரியாக தானே இருக்கிறாங்க. நான் அப்பா கிட்டே போய் பேசட்டுமா? ஐயோ தாயே, நீ எதுவும் பேச வேண்டாண்டி அப்பா கிட்ட போய். நீ பேசி மறுபடியும் அப்பாவை டென்ஷன் ஆக்கி அப்பாவுக்கு எதுவும் ஆயிராம தயவு செய்து நீ சும்மா இருந்து. நீ ஒழுங்கா சேரியை கட்டிட்டு வந்து நீ பொண்ணு பார்க்குற இடத்துல நின்னா மட்டும் போதும். தேவையில்லாமல் எதுவும் பண்ணிடாத தயவு செய்து. நீ வேற ஏதாவது பண்ணினே நினச்சிக்க, நானே சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்க. என்னோட தான் எங்கள் அப்பா கிட்டே ஆயிடுச்சு. நான் பேசுனது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க. நான் ஏன் அப்படி பேசுகிறேன்னா எனக்கு அவங்க கிடைக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற கோவத்தில் தான் நான் அப்படி இருந்தேன். அந்த ஒரு இதனால தான் நான் அப்படியே பேசிகிட்டு இருந்தேன் எல்லாட்டையுமே. இல்லைன்னா நான் இப்படி பேசியிருக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு டைமும் பேசுனதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுவேன், இப்படி பேசுகிறேன்னா அப்புறம் நம்மளை இது பண்ண விட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே தான் நான் எல்லாட்டையுமே அப்படி பேசினேன். மிச்சப்படி நான் அப்படி பேசியிருக்க மாட்டேன். ஒருத்தங்க நீ உண்மையாக நேசிச்சிங்க, அவனுக்கும் உன்னை உண்மையாக நேசிச்சாங்க, கண்டிப்பாக உனக்கு எந்த பிரச்சனையும் கை நடந்திருக்கும். ஆனால் நீ அப்படி பண்ணவே இல்லையே. நீ உண்மையை நேசிச்சிங்கன்னா நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் நடந்துப்பியா? இப்போ நீ கல்யாணம் பண்ணி போனாலும் அவங்க வீட்டில் இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா அவங்க வீட்டில் உன்னை யாராவது மதிப்பாங்களா? சொல்ல, நீ ஒரு அக்கா தானே. நீ இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதா? உனக்கு புத்தி இருக்கா இல்லையா? எனக்கு எல்லாம் புரியுது, ஆனால் எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலை. எனக்கு உண்மையிலே எனக்கு என்ன பண்ணணும்னு இப்போ எனக்கு தெரியவே இல்லை. நான் ஒரு 2 நிமிஷம் அவங்கக்கிட்ட பேசிக்கட்டுமா? இல்லை, நீ அவங்ககிட்ட பேசக்கூடாது. அம்மா பார்த்துக்க சொல்லியிருக்காங்க எங்கள் 3 வீட்டுமே. நீ யார்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீ ஒழுங்கு நாங்கள் தர சரியை கட்டிட்டு ரெடியாக நில்லு. மாப்பிள்ளை வருவாங்க, பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் முடிவு பண்ணிக்கலாம் சரியா? சரி, என்னமோ பண்ணுங்க. என் பொண்ணுனா பொண்ணு தான்ப்பா. பாரு என்ன அழகாக பேசிட்டா பாரு. அவன் மனசையும் மாற்றுற அளவுக்கு என் பாரிச்சையில் பேசி அவனை மாற்றி வச்சுருக்கா. அந்த பையன்கிட்ட பேசினா அவள் மாறிடுவா. அதுதான் பேசாமல் தடுக்கணும். அது எப்படி தடுக்கணும்னு நம்மளுக்கு தெரியலையே, என்ன பண்ணுறதுனே புரியல. இன்றைக்கி மாப்பிள்ளை வந்ததும் மாப்பிள்ளை பார்த்துட்டு பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு கல்யாண தேதி 1 வாரத்துக்குள்ளே எப்படியாவது வச்சு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி இவளை அனுப்பி விட்றணும். இல்லைன்னா இவன் ஓடி போயிட்டு அப்புறம் அவன் மானமே கெட்டு போயிடும். பாரு மாதிரி தங்கமான பிள்ளை இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இவன் பேசின பேச்சுக்கு அவள் திருந்திட்டாதான். ஆனால் அந்த பையன்கிட்ட பேசக்கூடாது. பார்ப்போம். யார் உள்ள வாங்க? நீங்களா? சொல்லுங்க. பாருமா, நான் கொஞ்சம் அவங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் அங்கே வாரியா? வாரேன். ஆனால் இப்போ அம்மா வந்து இங்கே இருக்க சொல்லியிருக்காங்களே. அதான் பூ மாதிரியும் சின்ன பொண்ணு இருக்காங்கல்ல, நீ வா, அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரி வாரேன்ப்பா, நீங்கள் போங்க, நான் வரேன். சரிம்மா. 2 பேரும் இங்கே கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஃபோன் பேசக்கூடாது சரியா? நான் ஒரு 2 நிமிஷத்துல உடனே வந்துடுவேன் சரியா? சரி சரி, நீ பொறுமையாகவே பேசிட்டு வா, நாங்கள் இவ்வளோ பார்த்துக்குறோம். சரி. இன்னைக்கு தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் லவ்வுக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க ஒரு வழியாக. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இந்த பாருமே லவ் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். காலேஜ் படித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறத நினைக்கும் போதெல்லாம் பாரு எப்போ வருவா. இதுக்கு தான் அவட்ட இதை தான் பற்றி அவட்ட நான் பேசணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். என்னப்பா ஏதோ விஷயம் பேசணும்னு சொன்னேன்? இங்கே பாப்பாரு வந்து உட்காரு, அந்த நேரம் அவங்ககிட்ட பேசணும். சொல்லுப்பா, என்ன விஷயம்? என்ன பாரு எதுவுமே நடக்காத மாதிரி இருக்க. நம்ம லவ்வுக்கு வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்க. அந்த எக்ஸைட்மெண்ட்டே உங்கள்கிட்ட இல்லவே இல்லையே பாரு. அதுவாப்பா எனக்கு அது சந்தோஷமாக தான் இருக்குது. நான் வீட்டில் பிரச்சனை இருந்துருக்கிறேன், அதனால தான்ப்பா நான் உங்கள்கிட்ட எதுவுமே அதை பற்றி பேசலை. இல்லைன்னா அப்போவே பேசியிருக்கேன். பாரு, நானும் நீ எப்போவா வந்து இதை பற்றி என்கிட்ட பேசுவேன்னு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி, நீ ஏதோ பிரச்சனை வீட்டில், அதனால் நீ என்கிட்ட பேசாமல் இருக்கான்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறமா அப்படி சொல்லி நானே என் மனசை தேட்டிக்கிட்டேன். சாரிப்பா, நான் எனக்கு பண்ண மாட்டேன் சரியா? கோச்சிக்காத. சரி. ஐ லவ் யூ பாரு. ஐ லவ் யூப்பா. ஐயோ பாரு, ஜாலி பாரு, நீ இப்போ தான் என்னை பார்த்து நேராக எந்த அந்த வார்த்தையே நீ சொல்கிற. இவ்வளோ நீ சொல்லாமே வச்சுட்டு இருந்தால அன்றைக்கி ஃபோனில் சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டேன். இன்றைக்கி தான் நீ என்னை பார்த்து நேரில் பார்த்து சொல்கிற. போப்பா, நான் அப்புறமா சொல்ல மாட்டேன் அப்புறம் அவங்கள்ட்ட. சரி விடுமா, என் பக்கத்தில் வந்து கருவாமா. ஏன் நான் இப்படியே உட்காந்துருக்கிறேன்? பக்கத்தில் வேண்டாம், நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன். ஏன் பாருமா, வரமாட்டியா நீ? உடனே மூஞ்சி இப்படியே வச்சுட்டு கேட்டுக்கிட்டே வரமாட்டேன் வரமாட்டேன். போப்பா. சரி, நீ வர வேண்டாம், அங்கேயே உட்காந்துட்டேன். ஏப்பா அடுக்குன்னு கோச்சிப்பியா நீ? ஆமாம், நானும் கோச்சிப்பேன், நீ மட்டும் தான் கோச்சிப்பியா? இப்போ போதுமா? பக்கத்தில் வந்து உட்காந்துட்டேன். எப்பா என்னப்பா பண்ணுற? இருமா. என்னப்பா பண்ணுற? ஆனால் விடுப்பா. கொஞ்ச நேரம் சும்மா இருப்பாருமா. இப்போ எதுக்கு போக மடியில் உட்கார வச்சிருக்கிறேன்? எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுப்பா, விடுப்பா. பாருமா, இப்போ தான் நல்லா இருக்குது, அதனால தான் நான் மடியில் உட்கார வச்சிருக்கிறேன். ஐயோ சும்மா இருப்பா, யாராவது வந்துட போகிறாங்க. யாரும் வர மாட்டாங்க பாருமா, நான் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன்.
ஏய் அடி வாங்குவாப்பா நீ இப்படிலாம் பண்ணினா. சரி சரி போதும், நான் அப்புறமா உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன் சரியா. இப்போ அம்மா பிரியாவே பார்க்க சொன்னாங்க, அதனால் நாங்கள் போட்டோமா. ஏன் பாருமா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போயேன். நீ கொஞ்ச நேரம் சொல்லி ரொம்ப நேரம் இங்கேயே உட்கார வச்சுருவேன். அதனால் நான் கொஞ்சம் போயிட்டு வரேன் சரியா, அப்புறமா வந்து பார்க்குறேன். சரி பாருமா, உடனே உனக்கு கொடுத்துக்கிறேன். ஏய் அப்போவே நான் அழுதுட்டு இருக்கும்போது நீ எனக்கு தெரியாமல் கொடுத்த. இப்போ மறுபடியும் என்ன அப்புறம் மடி வாங்குவேன் என்கிட்ட. நான் கிளம்புறேன்ப்பா. ஏய் இருமா, ஒன்று தானே. வேணாம்ப்பா, யாராவது வந்துடுவாங்க, சொன்னால் கேளுங்க. ஒரே நிமிஷம் தான் கொடுத்துட்டோம், அப்புறம் என்ச்சு ஓடிடு சரியா. வேணாமாப்பா. முடியாது நான் கொடுக்குறேன் அவன் தான். ஏஹே போதும்ப்பா, வேண்டாப்பா, நான் போகிறேன்ப்பா. அதுக்குள்ளே ஓடிட்டாளா? சரி அப்புறமா பார்த்துக்கலாம். பிரியா சரி நீ போய் சாரீ மட்டும் கட்டிட்டு வா, நான் உங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்றேன் சரியா. சரிடி, நான் போய் சாரீ கட்டிட்டு வரேன். பிரியா நிஜமா நீ சூப்பராக இருக்கடி இந்த சாரியில். அழகாக இருக்குது, அழகாக ரெடி ஆகிட்டியே. சரி தேங்க்ஸ் டி. என்ன பிரியா ரெடி ஆகிட்டியா? ஓகே தானே இப்போ உனக்கு? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஓகே தான். சரி அப்போ நாங்களும் கிளம்புறோம், நீ அப்படியே வெயிட் பண்ணி நாங்களும் தாவணி கட்டிட்டு வந்துடுறோம். சரி. இவங்க எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு டைமாவது அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. சரி இவங்க வர லேட் ஆகும் தான் நினைக்கிறேன், ஏன்னா தாவணி கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. சரி அதுக்குள்ளே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி பார்ப்போம். ஹலோ சொல்லு ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் பேபி, என்ன பண்ணுறதுனே தெரியலை. இப்போ என்ன பொண்ணு பார்க்க வராங்களாமா, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்களாமா. என்னை உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்ட்டு என் தங்கச்சி எல்லாருமே பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டாங்க. என்னால் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண கூட என்னால் முடியவே இல்லை. இப்போ மாதிரி எனக்கு சேரீ கொடுத்து எனக்கு எட்டி ரெடி பண்ணி நிற்க வச்சுருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டில் இப்போ வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல பேபி. என்ன சொல்லலாம் இப்படி சொல்கிற? ஐயோ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. சரி நீ போய் நில்லு, நான் நைட்டு உனக்கு கால் பண்ணுறேன் சரியா. நான் எங்கள் அப்பாட்ட பேசிட்டு உனக்கு சொல்கிறேன் சரியா. சரி செல்லம், நீ வீட்டில் எதுவும் காட்டிக்காத, எது கேட்டாலும் அமைதியாகவே எதுக்கும் பதில் சொல்லாது சரியா. நான் இருக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் சரியா. நீ எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத, இதோட உனக்கு நான் கால் பண்ணுறேன் சரியா. மெசேஜ் பண்ணுறேன், நீ எனக்கு கால் பண்ணிடு சரியா, மறக்காமல். சரி பேபி. சரி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பேபி. ஒரு வேளை நீ எனக்கு கிடைக்காம போயிடும், நான் கொஞ்சம் பயமாக இருக்குது எனக்கு. நீ ஏதாவது சீக்கிரமாக ஏதாவது முடிவெடு பேபி சரியா. சரி நான் வைக்கிறேன், என் தங்கச்சிலாம் வந்துடுவாங்க இப்போது. கவலைப்படாத சொல்ல, நான் இருக்கேன் சரியா. நீ என்னால் மிஸ்லாம் பண்ண மாட்டேன், நானும் ஒன்றும் மிஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக நாளைக்கு நான் நைட்டு ஒரு முடிவு சொல்கிறேன் சரியா. சரி பேபி. என்ன இவங்க வர்ற மாதிரி இருக்குது. சரி ஃபோனை எடுத்துக்கிற முடிச்சு வைப்போம். இவங்க 3 ட்ரெஸ்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. பூமாரி என்ன புதுசாக ஃப்ரீ கேரில் விட்ருக்கேன். நீ அந்த ஜடையை பிரிக்கவே மாட்டியே, எப்போவும் அதை தான் போட்டு போவேன். இன்றைக்கி நான் ஃப்ரீ கேரில் அதுவும் அப்படியா? எனக்கும் அப்படி மாற்றி போடணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. அதனால தான் சரி ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. சரி இனி இதையே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். சரிதான். ஆமாம் பூமாரி, உண்மையிலே உனக்கு இது சூப்பராக இருக்குது. இந்த மாதிரியே நீ காலேஜுக்கு வா சரியா. ஹேர் ஸ்டைல்லாம் அந்த ரெட்டை கொண்ட குடுமையெல்லாம் போட்டு வராத. இது உனக்கு சூப்பராக இருக்குது, அதனால் இந்த மாதிரியே இனிமேல் நீ ஹேர் ஸ்டைல் பண்ணு சரியா. சரி சரி. எனக்கு மட்டும் நீங்கள் யாரும் ஒன்றுமே சொல்லவே இல்லை. நீங்கள் மட்டும் அழகாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ என்ன ஆடி சொல்லுவா? நீயும் அழகாக தாண்டி இருக்க, சூப்பராக இருக்கிற. ஆனால் என்ன உனக்கு தான் எடிட் பண்ணும்போது வரவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் உன்ன மாதிரி மூஞ்சி மட்டும் குட்டியாக வச்சுருக்கிறேன். சரி சார் நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிடுறேன் சரியா, கவலைப்படாத. சரிடி சரி, அதெல்லாம் நான் கவலைப்படலை. வர உன்னால் செய்ய முடியல, அதனால் நீ முடிய வைக்கல, அவ்வளோதான். அதெல்லாம் நான் இதெல்லாம் எதுவுமே நினைக்க மாட்டேன் சரியா. சரி. என்ன ராணி, பிள்ளைங்களாம் ரொம்ப அழகாக இருக்குது. பாரு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தாவணியில். எந்த ட்ரெஸ் போடுறா அழகாக இருப்பேன். எனக்கு இந்த தாவணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த தாவணி அப்படின்னு நான் சொன்னேன். ஓ அப்படியா? சரி சரி. முன்னாடியே பார்த்துட்டு இந்த கலர் தான் கட்டுறேன் சொல்லிட்டீங்களா நீங்கள்? ஆமாம் முன்னாடியே சொல்லிட்டேனே. ஏன் இப்படி கேட்குற சங்கீதா? அதுவா ராணி, எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்காங்களா தினேஷ், எனக்கு இந்த கலர் ஷர்ட் தான் வேணும், எனக்கு எடுத்து கொடுங்கன்ட்டு எங்கே இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு ஒரே ராவடி பண்ணிட்டான். நானும் இருந்து தேடி கண்டுபிடிச்சி எடுத்து போட்டு கூப்பிட்டு வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது, நம்ம மேடம் பாரும் அதே கலரில் போட்டிருக்காங்க, சாரும் அதே கலரில் போடணும் ஆசைப்பட்டிருக்காங்க. அப்படியா? அப்போ அன்றைக்கி ஒன்று பண்ணுவோம்மா, நான் பெரியவங்களை உட்கார வச்சுட்டு தினேஷ் வந்து நின்றதும் பாருவை கூப்பிடுவோம். பாருவை கூப்பிட்டு வந்து பொண்ணு பார்க்குற மாதிரி ஒரு சின்ன ஃபங்க்ஷன்லாம் வேண்டாம், சும்மா ஒரு சீன் மாதிரி க்ரியேட் பண்ணுவோமா? நல்ல ஐடியா. சரி சரி. இது தினேஷ்டம்னு சொல்ல வேண்டாம் சரியா. பெரியவங்கள்ட்ட மட்டும் சொல்லி இந்த மாதிரி பண்ணி பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு சரியா. சரி சரி. வா இவங்களை பார்த்து பேசிட்டு அப்புறமா போவோம். பாருமா சூப்பராக இருக்கீங்களா இந்த 4 பேரும் இந்த ட்ரெஸ்ஸில். பிரியா இப்போ ஓகே தானே? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது சரியா.
ஒழுங்காக வந்து நிற்கணும். பிடிச்சிருக்குன்னு கேட்டால் ஆமான்னு மட்டும் வந்து சொல்லணும். வேறு எந்த வார்த்தையாவது நீ சொன்னீன்னா அப்புறமா நான் உன்னை உயிரோட வைக்க மாட்டேன், பார்த்துக்க. சரியா? புரியுதா? ம், புரியுதுமா. சரி, புரிஞ்சா சரிதான். பாருமா. சொல்லுங்க ஆண்டி. இந்த ட்ரெஸ் நீ ரொம்ப அழகாக இருக்கம்மா, சூப்பராக இருக்க. தேங்க்ஸ் ஆண்டி. சரி, நாங்கள் வெளியே இருக்கோம். நாங்கள் சொல்லும்போது வந்தால் போதும். சரியா பிரியா? சரிம்மா. அக்கா சொல்லுங்கக்கா நீங்கள். சரி சரிண்ணா. ஏங்க உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. சொல்லு பிங்கி, என்ன விஷயம்? அதுவாங்க, பார்வதி தாவணியில் சூப்பராக ரெடியாக இருக்கா. அதே மாதிரி அதே மேட்ச் கலரில் நம்ம தினேஷ் தம்பியும் ரெடியாகி வந்திருக்காங்க. அதனால் நம்ம எல்லாரும் இங்கே நிற்போம். தினேஷ் தம்பியும் கூப்பிடுவோம், பார்வையும் கூப்பிடுவோம். சும்மா ஒரு அவங்களுக்கு பொண்ணு பார்க்குற மாதிரி ஒரு சீன் சும்மா நம்ம பண்ணி பார்க்கலாமாங்க. அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்கல்ல. இது நல்லா இருக்கேப்பா. சரி பண்ணுவோமா? சரி, நீங்களே ரெண்டு சைடு வந்து நில்லுங்க. ஃபஸ்ட்டு தினேஷை கூப்பிட்டு வச்சு குணுக்க வைப்போம். அதுக்கப்புறமா பார்வை கூப்பிடுவோம். ரெண்டு பேரும் ஜோடி பொறுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா? சரிங்க. சரி சரிங்களா? ஒரு சைடில் வந்து நில்லுங்க. அப்போ தான் அவங்க ஒரு சைடு நின்று பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். கரெக்டா? சரியா? தினேஷ் தம்பி கொஞ்சம் உள்ள வாங்க. அங்கிள் கூப்பிட்டு இருந்தீங்க, என்ன அங்கிள் விஷயம்? அதுவும் அப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரண் கொஞ்சம் நீ இந்த பண்ணு இல்லை? ஏன்ப்பா, என்ன விஷயம்? நான் இங்கேயே நிற்கிறேனே. சொன்னா கேளுடா, அங்கே போய் நில்லு. சரிப்பா. சித்தி, நீ எதுக்கு இங்கே நிற்க சொன்னாங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணடா, சொல்லுவாங்க. என்னம்மா பண்ணுறீங்க? பண்ணுங்க. பாருமா கொஞ்சம் இங்கே வாங்க. எதுக்கு இவங்க பார்வை கூப்பிடுறாங்க தெரியலையே. சரி பார்ப்போம். ஐயோ, எவ்வளோ அழகா இருக்கு என் பாரு சொல்லோ. ஐயோ, ஸோ ஸ்வீட். ரொம்ப அழகா இருக்கல, இவளை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. இவங்களும் இந்த ட்ரெஸ்ஸில் சூப்பராக அழகாக இருக்காங்களே, ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. பெரியப்பா சொல்லுங்க பெரியப்பா, கூப்பிட்டீங்க? ஆமாம்மா, பாரு இன்னைக்கு நீ அந்த நேஸ் தம்பி ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? அதான் உங்களை பக்கத்தில் இருக்க வச்சு ஜோடியாக பார்க்கணும்னு ஆசை எங்கள் எல்லாத்துக்குமே. அதனால தான், வேற ஒன்றும் இல்லை. என்ன பெரியப்பா சொல்கிறீங்க? ஆமாம் பாரு, நிஜமாக தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் ஜோடியாக பார்க்கணும்னு எங்கள் எல்லாத்துக்கும் ஆசை. அதனால தான் சரி, ரெண்டு பேரும் மேட்சாக ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு கேள்விப்பட்டோமா, சரி வந்து பக்கத்தில் வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டோம். அப்படியா? சரிங்க சித்தப்பா. சரிம்மா, போய் தினேஷ் தம்பி பக்கத்தில் போய் நின்றுப்போம். ஆமாம்மா, பெரியப்பா சொல்கிறாங்கல்ல, போய் நில்லுப்போ. சரிப்பா. ஓஹோ, இதுக்காக தான் நம்மளை இந்த பக்கம் வந்து நிற்க சொன்னாங்களோ. நல்லா பண்ணுறாங்கப்பா. ஓ, ரொம்ப சூப்பர். நம்ம பக்கத்தில் வந்து நிற்க போகிற கையை பிடிச்சிட்டு நின்றோம் எப்படியாவது. என்னப்பா கையை பிடிச்சிட்டு நிற்கிற எல்லாரும் முன்னாடியும்? அட இருமா பாரு, எல்லாரும் நம்ம பக்கத்தில் என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க, நம்மளும் அதே மாதிரி நிற்கிறோம், அவ்வளோதான். சரி. அம்மா, இந்த தாவணியில் நீ ரொம்ப அழகாக இருக்கோம்மா, ரொம்ப அழகாக இருக்க. எனக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் போல இருக்கு. ஸோ ஸ்வீட்மா. என்னண்ணே திரும்ப மாட்டுக்கிறாங்க? அதான்டா தம்பி, திரும்புவாங்கன்னு தான் சவுண்டு போட்டு பார்க்குறேன், எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்களே. என்னென்ன பண்ணுறது, ரெண்டு பேரும் சின்ன வயசு சின்ன பிள்ளைங்க, அப்படி தான் இருப்பாங்க. சரி நானே கூப்பிடுறேன். பாருமா. அப்பா சொல்லுங்கப்பா. ரெண்டு பேரும் ஜோடி பார்த்து ரொம்ப நல்லா இருக்கும்மா. நீ எப்போ இதே போல் சந்தோஷமா இருக்கணும். சரியா? சரிங்கப்பா. பாருமா, ரெண்டு பேர் ஜோடி பார்த்தோம் ரொம்ப நல்லா இருக்குது. இதுவே நம்ம பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் மாதிரி வச்சாச்சு. சரியா? பொண்ணு பார்த்துட்டு நம்ம தினேஷ் தம்பி போயிட்டான். இனிமேல் தினேஷ் நம்ம எல்லாத்துக்கும் தம்பி கிடையாது, எங்களுக்குலாம் மாப்பிள்ளை. சரியா? ஐயோ, என்ன நம்ம பேசுகிறாங்களே. சரிங்க பெரியப்பா. அண்ணே, என் வீட்டு மருமகன் எப்படி இருக்கா பாருங்க, ராஜாத்தி மாதிரி இருக்க. பின்ன எங்கள் வீட்டு பொண்ணாச்சு. அதுவும் இல்லாமல் எங்கள் மருமகன் பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்க, ராஜகுமார் மாதிரி இருக்கான். ஆமாங்க, பாருக்கு ஏற்ற ஜோடி தாங்க. நான் ஒவ்வொரு இடம் போகும்போதெல்லாம் இந்த பையன் பாருக்கு நல்லா இருப்பான்னு சொல்லுவேன். ஆனால் இந்த பையன் பாருக்கு ரொம்ப நல்லா இருக்கா, மேட்சாக இருக்கான். ரெண்டு பேரும் அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. பாரு நல்ல பையனாக தான் பார்த்துருக்குறேன். அதுவும் நம்ம சங்கீதா வீட்டு பையன் ரொம்ப நல்லா இருக்கா பார்க்குறதுக்கு. ஆமாங்க, எனக்கு இப்போ மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது. என் பொண்ணு, ரெண்டாவது பொண்ணுக்கு நல்ல பையன் கிடச்சிருக்காங்க. எனக்கு இதுவே சந்தோஷம். அதே என் மூத்த பொண்ணுக்கும் நல்லா தான் அமைஞ்சா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பேன், நிம்மதியாக இருப்பேன். அவள் சொல் பேசி கேட்டானா ரொம்ப நிம்மதியாக இருக்கும். சரிடி, அதை வீடு நிம்மதியாக பேசிகிட்டு இருக்கும்போது அதை பற்றி ஏன் பேசுகிறேன்? பாரு, நம்ம ரெண்டு பிள்ளைங்களும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு. சரி, சரணே, ரெண்டு பேர்த்தையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பா. அப்படியே ஃபோட்டோ எடுத்து நம்ம வீட்டில் ஒரு ஃப்ரேம் பண்ணி போட்டுரு. சரியா? சரிங்க சித்தப்பா. நான் வெளியே வச்சு ரெண்டு பேர்த்தையும் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம வீட்டில் ஃப்ரேம் பண்ணி போட்டுடலாம். சரணே, ஒரு ஃப்ரேம் கிடையாது, நம்மளுக்கும் ஒரு ஃப்ரேம் வேணும். சரியா? ஆமாம், எங்கள் வீட்டுக்கும் ஒரு ஃப்ரேம் வேணும். அதனால் எங்களுக்கும் ஒரு ஃப்ரேம் போட்டுறதுலையே. ஆமாம், எங்கள் வீட்டுக்கும் வேணும்ப்பா. எங்கள் வீட்டுக்கும் ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துரு. ஆமாம், எங்கள் வீட்டுக்கும் ஒன்று கொடுத்துருங்க. சொல்கிறதுக்கு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுங்க இல்லை,
ஏன்னா பெரிய பொண்ணு பாப்பா அழுறான்னு அவளுக்கு கூப்பிட்டு போயிட்டா. அதனால் நானே கேட்டுருதேன். சரிண்ணே, மொத்தம் எத்தனைன்னு பார்த்துக்க. அத்தனை வீட்டுக்கும் ஆளுக்கு ஒரு ஃப்ரேம் பண்ணி கொடுத்துரு, சரியா? சரிங்க, சரி. எல்லாத்துக்கும் ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். அண்ணா எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒன்றே ஒன்றா. உனக்கு எதுக்கு பாருமா? அதுவாண்ணா என் ரூம்லேயும் ஒன்று போட்டுப்பேன், அதுக்காக தான். சரி பாருமா. பா உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் தனியாக பேசணும் வாரியா? போகலாம் வா. சரி சரி, இப்போ கொஞ்சம் மட்டும் தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணாங்க, அவங்க வந்துட்டு இருக்காங்க. அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி ரெடியாக இருங்க, சரியா? சரிங்க தான். ரெடியாக எல்லாம் ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. பிரியாவும் ரெடி ஆகிட்டா. அவளுக்கு பாதுகாப்பாக தான் நான் நம்ம பிள்ளைங்க நிப்பாட்டிகிட்டு இருந்தேன். அதனால் அவள் எதுவும் பேச மாட்டான்னு சொல்லி வச்சுருக்கேன். பேச மாட்டான்னு நினைக்கிறேன். சரி சரி சரி, எல்லாரும் கிளம்புங்க, எல்லாத்தையும் எடுத்து வைங்க, சரியா? பாரு, தினேஷ் ரெடி பண்ண வாங்க. 2 பேர்த்தையும் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன். அதுக்கப்புறமா போய் நீங்கள் அங்கே நில்லுங்க. சரிங்கண்ணா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரலாமா? இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்துக்கலாண்ணா. 2 பேர் தனியாக பேச போகிறாங்க போல இருக்குது. சரி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனதுக்கப்புறமாவே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், சரியா? சரிங்கண்ணா.